வணக்கம். கடந்த 2 ஆண்டுகளாகவே ரியல்மி நிறுவனத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ரியல்மி நிறுவனம் பல்வேறு விலைப்பிரிவுகளில் ஸ்மார்ட் ஃபோன்களை தொடர்ந்து அறிமுகம் செஞ்சுட்டே வர்றது தான் இதற்கு காரணம். ஓப்போவின் துணை பிராண்டாக கடந்த 2018ஆம் ஆண்டு இந்த ரியல்மி நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு. இப்போ இந்த ரியல்மி நிறுவனம் சுயாதீன பிராண்ட், அதாவது அப்படின்னா தனி பிராண்டாக அந்த ஓப்போ இந்த மாதிரி குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுகளுக்கே போட்டி போடும் விதமாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். காரணம் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பல்வேறு விலைப்பிரிவுகளில் தொடர்ந்து ஸ்மார்ட் ஃபோன்களை அறிமுகம் செஞ்சுட்டே வர்றது தான். அதன்படி இப்போ சமீபத்தில் அறிமுகம் செஞ்ச ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட குறிப்பிடத்தக்க அம்சங்கள் என்னென்ன சிறப்பு அம்சங்கள்னா, இது பிரகாசமான அமோலட் டிஸ்பிளேயோட வருது. பூர்த்தியான தேவையான நல்ல சிறந்த கேமரா, அதே மாதிரி மென்மையான செயல்திறன், 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அம்சம், எளிதாக பயன்படுத்தக்கூடிய அணுகல், இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்க அம்சம். அதோட கொஞ்சம் டிஃபால்ட் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இல்லை, அதே மாதிரி IP மதிப்பீடு இல்லை அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் டிஃபால்ட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே அம்சங்கள் நம்ம ஃபஸ்ட்டு இப்போ விரிவாக பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 6.4 இன்ச் சூப்பர் அமோலட் டிஸ்பிளே 90Hz புதுப்பிப்பு வீதத்தோடு இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொருத்தப்பட்டிருக்கு. இதை பாதுகாக்கிறதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 மேலே பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளே சூப்பர் அமோலட் டிஸ்பிளே, அதுக்கு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறதுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. என்ன காட்சி நமக்கு தேவையோ அந்த காட்சி அனுபவத்தை ரொம்ப நல்லா தரம் வாய்ந்ததாகவே தருது. நம்ம பயன்படுத்தின ஸ்மார்ட் ஃபோன் 6GB RAM 128GB உள்சேமிப்பு கொண்ட வேரியண்ட்டோட ஸ்மார்ட் ஃபோன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்கக்கூடிய விலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனோட விலை 24,999, 25,000க்கு ₹1 கம்மி, 24,999. ஓகே, ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் 24,999 அப்படின்னு சொல்கிறோமே, இந்த விலைக்கு ஏற்ற மாதிரியான அம்சங்கள் இதில் இருக்கா அப்படின்னா, இந்த விலைக்கு என்னென்ன அம்சங்கள் தேவையோ அது தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில அம்சங்கள் நல்லா கூடுதலாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இதில் அதேமாதிரி குறிப்பிடத்தக்க அம்சம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது சமீபத்திய ஆண்ட்ராய்ட் 12 மூலமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை இயக்கப்படுது. ரியல்மி UI 3.0 அடிப்படையில் ஆண்ட்ராய்ட் 12 சமீபத்திய ஆண்ட்ராய்ட் 12 மூலமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இயக்கப்படுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அம்சம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் MediaTek Dimensity 920 சிப்செட் மூலமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இயக்கப்படுது. ஓகே, இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா அம்சங்களுக்கு வரலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கேமரா அம்சம், பிரதான கேமரா 50 MP கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனோட 2ஆம் நிலை கேமராவாக 8 MP அல்ட்ரா வைட் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. 2 MP மேக்ரோ லென்ஸ் கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இதில் LED ஃப்ளாஷ், HDR, பேனோராமா, 4K, 30 fps வீடியோ ரெக்கார்ட், 1080 பிக்சல், இந்த மாதிரி நமக்கு என்ன மாதிரியான அவுட் தேவையோ அத்தனை அவுட்டுமே நமக்கு இந்த இமேஜ் இப்படி வேணும் அப்படி சொல்லி நினச்சி எடுத்தோம்னா அந்த இமேஜ் அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கிது. அதாவது இந்த விலைப்பிரிவுகளில் கிடைக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம் 50 MP, ரெண்டாவது 8 MP அப்படின்றதுனால நல்லாவே இருக்குது. அதேமாதிரி கேமரா அம்சங்கள் எல்லாமே என்னென்ன தேவையோ அந்த அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோனோட முன்புறத்தில் 16 MP கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. இதுவும் HDR, பேனோராமா, 1080 பிக்சல், இந்த மாதிரி அந்த செல்ஃபி கேமரா, முன்புற கேமராவுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே இருக்குது. ஓகே, இந்த ஸ்மார்ட் ஃபோனை பாதுகாப்பு அம்சத்துக்கு அப்படின்னு சொல்லி அண்டர் டிஸ்பிளேலேயே பொருத்தப்பட்ட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்கப்பட்டிருக்கு, கைரேகை சென்சார். இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4500 mAh நான் ரிமூவபிள் பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் சார்ஜிங், அதாவது 4500 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு 60 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி கொடுக்கப்பட்டிருக்கு. இது தோராயமாக ஒரு இதில் 60 வாட்ஸ் மூலியமாக 4500 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது தோராயமாக ஒரு 3/4 மணி நேரம், 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வாங்கலாமா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா, 25,000, அதாவது 30,000 விலைப்பிரிவில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த 25,000 விலைப்பிரிவில் இருக்கக்கூடிய ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் ஸ்மார்ட் ஃபோன் தாராளமாக உங்கள் பட்டியலில் இருக்கணும். ஏன்னா அந்த 30,000 விலைப்பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரியான அம்சங்கள் இதில் இருக்குது. சமீபத்திய ஆண்ட்ராய்ட் 12 50 MP கேமரா, 6.4 இன்ச்சு டிஸ்பிளே, சூப்பர் அமோலட் டிஸ்பிளே அப்படின்ற எல்லா அம்சமே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இது பயன்படுத்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.